இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை கலைக்க போகிறோம். இன்றைக்கு உலக புவி நாளாக இருக்குது. இந்த புவியை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. புவியில் இருக்கக்கூடிய நாங்கள் புவியை பற்றி சிந்திக்கிறோமா என்றால் பல இடத்திலுமே சிந்திப்பதில்லை. இந்த உலகம் நாங்கள் வாழ்வதற்கு மாத்திரம் என்றுதான் நினைத்து கொண்டுகிறோம். நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் அதை வெட்டுகிறோம், இதை வெட்டுகிறோம், நிலத்திலே மண்ணை தோண்டுகிறோம், நீரை அடைத்து எங்களுக்கு தேவையை பயன்படுத்திக் கொள்கிறோம், நீரை மாசாக்குகிறோம், காற்றை மாசாக்குகிறோம், வீதிகளிலே ரோட்டுகளிலே எல்லாம் இந்த குப்பைகளை அள்ளி அறிந்து விட்டு நாங்கள் வாழ்ந்து, நாங்கள் சாப்பிட்டு, நாங்கள் எங்கள் உடம்பை வளர்த்து நாங்கள் செத்து போவதற்கான உலகம் தான் இந்த பூமி என்று நினைத்துக் கொள்கிறோம். அது அப்படியான உலகம். இந்த பூமி அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்கான ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் மாத்திரம் வாழ்ந்து விட்டு போகின்றோம், நாங்கள் செத்தோனையே பூமி வளைந்து போக வேண்டியதாக இருக்கு. இந்த பூமியிலே எங்களுக்கு பிறகு பல மக்கள் வாழப்போம். எங்களுடைய அடுத்த தலைமுறை, எங்களுடைய எதிர்காலம் இங்கே வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போ எங்களுடைய இந்த பூமி என்பது நாங்கள் மாத்திரம் வாழ்ந்து கழித்து இறந்து போவதற்கான இடம் என்றால் நிச்சயமாக இல்லை. வாழும் காலங்களிலேயே அடுத்து வரப்போகின்ற தலைமுறைக்கு தயாராக இந்த பூமியை கொடுக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோர் கைகளிலும் இருக்கிறது. அப்படியான ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய பணியை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை. எங்களுடைய மூதாதையர்கள் அந்த வேலையை திடம்பர செய்தார்கள். மரங்களை நாட்டினார்கள், குளங்களை வெட்டினார்கள். இந்த வீதியோரங்கள் எல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாணங்களிலே பனை மரங்கள் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது என்றால் அதெல்லாம் அவங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் விதைத்த அந்த பனை விதைகளாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பனைமரம் வளர்வதற்கு 20 வருடங்கள் எடுக்கும் என்றால் இன்றைக்கு இத்தனை பனைமரங்களை வளர்த்துக்கொள்ளணும், இத்தனை வருடங்களுக்கு முதல் எங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் இந்த வீதிகள் முழுக்க பனை விதைகளை விதைத்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள். வன்னிப்பேர் நிலப்பரப்பிற்கு போனால் ஒரு குட்டி கேரளாவை உருவாக்கி வைத்துக்கால். ஏனைய விதிகளில் இரு மரங்களிலுமே பெரிய மரங்களை வைத்து பாரிய 20-30 ஆண்டு கால அந்த வரலாறுகளை கொண்ட மரங்களை எல்லாம் உருவாக்கி வைத்து வன்னி வீதிகளை இயற்கையாகவே நிழல் பரப்புகளாக மாற்றி வைத்துக்கிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய கொள்கைகள் அல்லது முன்னிலை என்பது இந்த பூமியை அடுத்த சந்ததிக்கு வாழ கொடுக்க தனியே மண் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், உரிமைகள் தான் கிடைக்க வேண்டும் இல்லாமல் அப்படி உரிமைகள் கிடைத்து இந்த நிலமங்களுக்கு கிடைத்தாலும் இந்த நிலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு ஏற்ற முறையிலே இயற்கையையும் தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய உயரிய சிந்தனையிலேயே அந்த வன்னி பெருநிலப்பரப்புடைய ஆண்டவர்கள் இருந்திருக்கிறார். அதன் விளைவுதான் இன்றைக்கும் அந்த பிரதேசங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசங்களாக மாற்றி கூட கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அவ்வாறு செயற்படுகிறார்கள் என்றால் இல்லை. தமிழர்கள் இந்த இயற்கையோடு ஒன்றி பிணைந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமியை தெய்வமாக பார்த்தார்கள். பூமியை அழிக்கக்கூடாது என்றதற்காகவே இன்றைக்கு மரங்களை தெய்வமாக வழிபட்டுக்கிறோம், பாறைகளை தெய்வமாக வழிபட்டுக்கிறோம், என் கடலை தெய்வமாக வழிபட்டுக்கிறோம், ஆறுகள் குளங்கள் எல்லாவற்றையுமே தெய்வமாக நாங்கள் வழிபட்டோம். ஏனென்றால் தெய்வம் என்று வரும்பொழுதுதான் நாங்கள் அந்த இடத்திலே அழிக்காமல் இருப்போம், அந்த இடத்திலே இப்போ பாதகமான செயற்பாடுகளை ஏற்படுத்தாமல் இருப்போம். நாங்கள் தெய்வத்திற்கு பயந்தவர்களாக எங்களுடைய தமிழ் சமூகம் தெய்வ சக்திகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும்பொழுது இயற்கையை வழிபட்டவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய ஆதி தமிழர்கள் இருந்திருக்கிறோம் என்பது இயற்கையோடு வாழ்ந்த எங்களுடைய மனிதர்கள் இன்றைக்கு இயற்கையை பற்றி சிந்திக்காமலேயே போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே காற்றினுடைய தரம் மிக வேகமாக மோசமடைந்து செல்கிறது, மாசடைந்து கொண்டு செல்கிறது. ஒரு சுவாசிக்க முடியாத சமுதாயம். போத்தல் எத்தனையோ வருடங்களுக்கு கூறினார்கள் தண்ணீரை கூட சாதாரணமாக வீட்டு கிணற்றுகளில் அள்ளி குடிக்கும் தண்ணீரை கூறினார்கள். தண்ணீரை காசு கொடுத்து போத்தில்களில் வாங்கும் நிலை வரும். இன்றைக்கு அந்த நிலை சாதாரணமாக எல்லாருடைய வீடுகளுக்கும் வந்துவிட்டது. போத்தில் தண்ணி என்பது ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்காரர் ஒரு கட்ட காய்ச்சட்டி உண்டு, ஆம்காட் வெனியன் கயிறு ஒரு மினரல் ஓட்டுறத வெளிநாட்டுக்காரர் இந்த போத்தில் தண்ணி வச்சுக்காக ஒரு நக்கலா நாங்கள் ஒரு சிரிப்பு. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் எல்லாருமே போத்தில் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். இன்றைக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே இந்த காற்று மாசடைவால் இந்த காற்றை யாழ்ப்பாண மாநகர அல்லது டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இதிலையும் இந்த காற்று மூச்சு பிடிப்பதற்கான இயந்திரங்கள் வைத்து காற்றையும் காசு கொடுத்து வாங்குவோம். இன்றைக்கு அதற்கான ஆரம்ப பணிகளையும் நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். காற்று மிக மோசமாக மாசடைந்து செல்கிறது. அதுவும் குறிப்பாக வடமாகாணத்தில் அதிலும் யாழ்ப்பாணத்திலே காற்றினுடைய மாசு வீதம் என்பது மிக மோசமாக இருக்குது. அப்போ நாங்கள் இயற்கையை இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கோம், இயற்கையை நாங்கள் இன்றைக்கு கவனிக்காமலே விட்டு விடுவோம். இன்றைக்கு கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவது எத்தனையோ நாட்கள் பேசிக்கொண்டிருக்கும். மாநகர சபையினுடைய எல்லை அல்ல யாழ்ப்பாணத்திலே குப்பைகளை வீசி விடுவோம். படித்தவர்கள் அல்லது இந்த சாதாரண ஏழை மக்கள் எளியவர்களாக இதை செய்கிறார்கள் நிச்சயமாக இல்லை. படித்தவர்கள் பெரிய பெரிய வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் தான் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செம்மணி வீதியால் சொன்னால் இரு பக்கமுமே குப்பை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பழச்சாறு கடைகளினுடைய அந்த ஸ்ட்ரோ, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பழச்சாறுகளை குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரோ உறிஞ்சக்கூடிய அந்த குழாயை என்ன செய்தாங்க பாவித்து முடியும் பக்கத்துக்கு கூடிய வயல் நிலங்களுக்குள் வீசிடுறார். இன்றைக்கும் சென்று பாருங்கள். இன்றைக்கு வீதியால் செல்லக்கூடிய செம்மணி வீதியின் அந்த 2 பழக்கடைகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இடங்களை பாருங்கள், எல்லாம் ஸ்ட்ரோ விதைக்கப்பட்ட வயல்வெளிகளாகத்தான் இருக்கும். அந்த பொலித்தீன்கள் எப்பொழுது உக்க போகிற ஒரு கேள்வி கூட இருக்குது. அப்ப சமூக பொறுப்பு இல்லாமல் நாங்கள் பலரும் செயற்பட்டுக்கணும். புவி நாளாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு புவியை வெப்பமடைய செய்து விட்டோம். இன்றைக்கு புவியை காற்றினுடைய மாசையும் இல்லாமல் செய்து விட்டோம். இன்றைக்கு மண்ணை தோண்டிய கள்ள மணல் அகழ்வு, மணல்களை அகழ்ந்து மண்வளத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கனிய மணல் அகழ் கனிய வளங்களை மன்னார் பகுதியில் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு
பூமியில இருக்கக்கூடிய எல்லா வளங்களையுமே சுரண்டி இன்றைக்கு நீரை மாசுபடுத்துகிறோம். யாழ்ப்பாணத்தில் 1000க்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்திருக்கின்றன. குளங்களை இல்லாமல் போய் 700க்கும் மட்டுப்படுத்தப்பட்ட குளங்களாக யாழ்ப்பாணத்திலே மாறி இருக்கிறது. ஒரு காலத்திலே ஆரியகுளம் யாழின் மையத்தில் இருந்த ஆரியகுளம் இன்றைக்கு சீர்திருத்தப்பட்டது, மீண்டும் அதை சீரில்லாமல் போய்விட்டது என்பது. நாங்கள் தமிழர்கள் புவியை நேசிக்கிறோமா? காக்கை குருவி எங்கள் யாதினில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் என்று பூமியோடு இந்த இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கு இந்த பூமி இயற்கையை பற்றி கொஞ்சமாவதும் சிந்தித்து பாருங்கள். இயற்கை எனது தோழன், வரலாறு எனது வழிகாட்டி என்ற மாபெரும் தத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தந்துக்கூடிய அந்த மகா தலைவனை பின்பற்றி வாழக்கூடிய நாங்கள் இயற்கையை பற்றி சிந்திக்கிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே எழுப்பிக் கொள்ளும். நிச்சயமாக தான் ஹரிஹரன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் இந்த பூமி தினத்துல. மேல் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், இங்க ஏற்படக்கூடிய மாசுபாடுகள், ஒவ்வொரு மனிதர்களுடைய செயற்பாடுகள், நாங்களும் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய செயற்பாடுகளுமே வந்து இந்த பூமி தினம் அப்படின்ற கொண்டாடப்படுவதற்கான அடிப்படை விஷயத்தையுமே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டது. அடிப்படையில இந்த பூமி தினம் என்றது ஏன் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த 1970ஆம் ஆண்டுகள்ல அமெரிக்கா மட்டுமில்ல, உலகளாவிய ரீதியில எல்லா நாட்டிலையுமே இந்த செழுமையின் வாசம் அப்படின்ற ஒன்று இருந்தது. எல்லா நாடுமே நீருக்கு பஞ்சம் இல்லை, தரமான காற்று, இப்படி என்ற ஒரு செழுமையான வாழ்க்கையை தான் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள், அபிவிருத்தி, தொழில்நுட்பம், பொருளாதாரம் என்று ஒரு பலமாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து செழுமையின் வாசம் நிறைந்த ஒரு தருணம் இந்த 1970ஆம் ஆண்டு அப்படி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த காலத்துல கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கசிவால் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைகிறது அப்படி என்பதற்கு எதிராக ஹாய்லர் நெல்சன் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சுற்றுச்சூழல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு துளி நீராக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு பிடி மண்ணாக இருக்கட்டும், இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியவை. நாங்கள் எப்படி அதை அனுபவிக்கிறோமோ அதை வந்து அதே மாதிரி எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய சந்ததியும் அனுபவிக்கிறதுக்குரிய அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குது அப்படி என்றதை மையமாக கொண்டு அவர் குரல் கொடுக்கிறார். இதன் விளைவாகத்தான் இந்த 1970ஆம் ஆண்டு இந்த உலக புவி தினம் அப்படி என்பது அடிப்படையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆரம்பத்தில் இது வந்து ஒரு குழுவாக இயங்கி ஒரு சிறிய குழு, ஒரு குறித்தளவு மனிதர்களை கொண்ட ஒரு குழுவாக இயங்கி இருந்தாலும் காலப்போக்கில் இது அதிகப்படியான நாடுகளாலும் உலகளவிலும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படி என்று இந்த தினம் வந்து உலக புவி தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இந்த செழுமையின் வாசம் எல்லா நாடுகள்ல குறைந்து கொண்டு வந்திருந்தாலும் அதுக்குரிய தேவை என்றதும் அதிகரிச்சு கொண்டுதான் வருது. ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மரங்களை அழிக்கிறதாக இருக்கட்டும், மண்ணை அகழ்றதா இருக்கட்டும், அந்த நீரை நாங்க சரியான முறையில சேமிக்காததா இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள் எங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டு வந்தாலும், குறிப்பாக தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சரியான நீர்ப்பாசன திட்டத்தை வைத்திருந்தார். அது குறிப்பாக இந்தியாவின் தென்னிந்திய பகுதிகள், தமிழகமாக இருக்கட்டும், இலங்கையிலும் வந்து பல நீர்ப்பாசன திட்டங்கள் அவர்களிடம் இருந்து கொண்டாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இப்பொழுது நாங்கள் சமகாலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இந்த குளங்கள், அதுவும் குறிப்பாக இந்த சாக்கடைகள் தேங்கி இருக்கக்கூடிய குளங்களை எல்லாம் மீளவும் புதுப்பித்து அதை திரும்பவும் அந்த மழைநீரை சேமிக்கக்கூடியவாறு குளங்களை திருப்பவும் மக்களிடம் கையளிக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி அதிகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல விருதுகளுக்கு கூட அவர்களை அழைத்து விருது வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்களும் இப்படி புனரமைக்கப்பட வேண்டும். புவி வந்து நாங்கள் வாழ்றதுக்கு மட்டும் புவி இல்லை, அந்த மனநிலையில் இருந்து மனிதர்கள் எல்லாரும் மாற வேண்டும் அப்படி என்பதும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக இந்த பூமி பாதுகாக்கப்படுவதற்கான தேவையும் ஒரு மனிதன் வந்து இந்த புவி தினத்தை கொண்டாடப்படுவதற்கான இந்த தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றது வலியுறுத்துறதுக்கான தேவையும் காலப்போக்கில் வந்து அதிகரித்து கொண்டுதான் வருது. இப்ப இந்த கிரீன் என்ற ஒரு விஷயம், கிரீன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாமே பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், பல நாடுகள் எல்லாமே வந்து இப்ப இந்த கிரீன் அப்படின்ற ஒரு திட்டத்தை கன்சிடர் பண்ணுகிறார்கள். பிளான் கிரீன் அல்லது கிரீன் அப்படின்ற ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நாங்கள் இயற்கையுடன் தொடர்புடையது, நாங்கள் உற்பத்தி செய்யற பொருட்களாக இருக்கட்டும், அல்லது இன்ஜினியர்ஸோட வந்து அந்த அவர்கள் வந்து கட்டக்கூடிய கட்டிடங்களாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பாவனையில இருந்து விடுபடுறதாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த ஒவ்வொரு கடைகளிலும் வந்து இந்த பொலித்தீன் பைகளை வந்து அல்லது இந்த பிளாஸ்டிக் தொடர்பான பொருட்களை விற்பனை செய்யறதை விடுத்து இந்த இயற்கையுடன் தொடர்புடைய பொருட்களை விற்பனை செய்கிற நடவடிக்கைகளை எல்லாம் கிரீன் மார்க்கெட்டிங், கிரீன் ப்ராடக்ட் அப்படி என்று பல கிரீனோட சம்பந்தப்பட்ட பல நடவடிக்கைகளை இப்ப சமூக ரீதியில நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்வார்கள், சமூக பொறுப்பு. ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்பு. நாங்கள் சமூகத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு
கடமை எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட கடமைகளை தான் நாங்கள் இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வருவோம். பல நிறுவனங்கள் தங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த கிரீன் அப்படின்ற ஒரு விடயத்துல செயற்படுவதை நாங்கள் சமகாலத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கட்டும். இந்த கடைகள்ல வந்து இந்த பொலித்தீன் பாவனைகளை குறைச்சு கொள்றதா இருக்கட்டும், அவர்கள் வழங்கக்கூடிய பொருட்களை இயற்கை சார்ந்து வழங்குறது எல்லாமே இது ஒரு ஒரு இது ஒரு இயற்கைக்கு செய்யக்கூடிய நன்மை அப்படின்றதை தாண்டி நாங்களுமே ஒரு நிறுவனம் சார்ந்து எங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தனி மனிதர்களும் இதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. சிலரெல்லாம் தங்கள் பொலித்தீன் பாவனைகளுக்கு வந்து பாவிக்கிறதே இல்லை, அது சூழலுக்கு கேடு அப்படின்ற மாதிரி இருக்கிறார்கள். அப்ப புவி தினம் அப்படின்றது கொண்டாடப்படுவதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒரு மழை நீரும் ஒரு மரமும் ஒரு மணலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை கூட ஒன்றுதான் இருக்கிறது என்ற நிலை இருந்தால் கூட அதை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த நிலைபெறான அபிவிருத்தி அப்படின்னு சொல்வார்கள். நாங்கள் வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் எப்படி இருக்கக்கூடிய வளங்களை, அதிலும் வந்து குறிப்பாக வளங்கள் என்கின்ற பொழுது ஒன்று எங்களால் அதை மீள உருவாக்க முடியாத வளங்களும் இருக்கு, இல்லை எங்களால் மீள உருவாக்கக்கூடிய வளங்களும் இருக்குது. மீள உருவாக்கவே முடியாமல் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வளங்களை எல்லாம் எதிர்கால சந்ததிக்கு இல்லாமலே செய்துவிடக்கூடிய நிலைமை இப்பொழுது இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதுதான் இருக்கு. மணல் அகழ்வுகளாக இருக்கட்டும், ஒரு நீரை சேமிக்கக்கூடிய சரியான திட்டம். இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துட்டுது, சயின்ஸ் அவ்வளோ வளர்ந்துட்டுது. படித்த மனிதர்கள் வந்து முந்தையெல்லாம் ஒரு ஊர்ல 2 பேர் இருப்பார்கள், இப்பெல்லாம் ஒரு வீட்டிலேயே 4-5 பேர். ஒரு வீட்டிலேயே எல்லாருமே படித்த மனிதர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனாலும் எங்களை சூழ உள்ள அந்த பிரதேசத்தை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்கும் நாங்கள் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்றோம் இல்லை என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இது எங்களுடைய பிரதேசங்கள்ல மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியிலும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படி இந்த 1970ஆம் ஆண்டு புவி பாதுகாக்கப்பட வேண்டும், சூழல் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யாரோ ஒரு மனிதன் கொடுத்த குரல் விளைவுதான் இன்றைக்கு வந்து இந்த சூழல் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நாங்க சமூகம் பாதுகாப்பு தொடர்பாக கன்சிடர் பண்றதுக்கான அடிப்படையா இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னரே தமிழர்கள் வந்து தங்களுடைய பாரம்பரியங்களிலும் கலாச்சாரங்களிலும் இயற்கை சார்ந்துதான் பயணித்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு சந்ததிக்கு எங்களுடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் இயற்கை சார்ந்துதான் இருக்குது என்றது சரியான முறையில நாங்கள் எடுத்து கூற தவறளிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருது. இதனாலதான் இந்த இடையில யாரெல்லாம் இயற்கை சார்ந்து தங்களுடைய கன்சிடர் பண்ணார்களோ அவர்கள் எல்லாம் பெரிய மேதாவி மாணிகள் மாதிரியும் நாங்கள் எல்லாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள் மாதிரியும் மாறிட்டோம். இனிவரும் காலத்திலேயாவது இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் அப்படின்னு. அதே விட இந்த உலகளாவிய ரீதியில அரசியல் அப்படி என்பதும் என்வயர்மெண்ட் சார்ந்து தங்களுடைய பொலிட்டிக் மூவ செய்யறாக்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு பெரிய புள்ளிகளாகத்தான் சமுதாயத்துல இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டு தீயை கூட அரசியலாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்படி இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அரசியலைத்தான் மக்கள் குளோபலி வரவேற்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசங்கள் அப்படி இல்லை. அது மாறணும். எங்களுடைய பிரதேசங்களையும் யார் இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை என்பது எங்கள் மத்தியிலும் வர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெறும் பேருக்கு இல்லாமல் அது உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்காவாக மாற்றப்பட்டால் அவர்களும் கொண்டாடப்படுவார்கள் அப்படி என்பதுதான் இந்த பூமி தினத்துல நாங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நிச்சயமா. அப்ப நல்ல பல விடயங்களை கார்த்தியாயனி கூறியிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் என்று வரும் பொழுது நாங்கள் ஒரு ஆலயங்களை அமைக்கிறோம் என்றால் கேணிகள் அமைத்தோம். கேணிகள் ஒரு மிகப்பெரிய நீர்ச்சுனையாக இருந்திருக்கிறது. இந்த வெப்ப காலங்களிலே நிலத்தடி நீரை பாதுகாப்பதாக இருக்கட்டும், அந்த சூழ உள்ள பிரதேசங்களுக்கான குளிர்மையை வழங்கட்டும் என்று பல கேணிகள் அமைத்திருக்கும். இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய கேணிகள் பல காணாமல் போயிருக்கிறது. இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகிறது. இன்றைக்கு யாராவது தங்களுடைய உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களிலே அல்லது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே காணாமல் போன கேணிகளை புனரமைத்து தருகிறோம், கண்டுபிடித்து தருகிறோம். இதனால் எல்லா பிரதேசங்களிலுமே பல கேணிகள் காணாமல் போயிருக்கின்றன. வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய வயல்களோடு சேர்ந்த பல கேணிகள் அல்லது ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலோடு சின்ன கேணி அமைந்திருப்பார்கள். அது இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. அப்படி சூழல் நேயத்தோடு சேர்ந்த அரசியல் கொள்கைகளை யார் வைத்திருக்கிறார்கள்? டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் என்றால் அவர் ஏன் கடந்த முறை தேர்தலில் தோற்றார் என்றால் சூழல் நேய கருத்துக்கள் எதையுமே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கடைபிடிக்காத ஒரு மனிதராக இருந்தார். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி எறியப்பட்டார். இந்த முறை அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த சூழலோடு சேர்ந்த அரசியலை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்தார். இலகுவாக மக்களை அது சென்றடைய இருந்தது. உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது. சூழலோடு சேர்ந்த அரசியல் தேர்தல் கொள்கைகளை யார் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் முன்வைக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் என்றால்
ஒரு நாட்டு மக்களுக்கு சிறந்த பொருளாதாரத்தை கொடுப்பது அல்லது உரிமைகளை கொடுப்பதை தாண்டி அந்த மக்களின் அல்லது அந்த அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் போது எங்களை ஆண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய அல்லது இன்றைக்கு எதிரிகளாலும் போற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவன் என்றால் இந்த மக்களுக்கு மண் வேண்டும், உரிமை வேண்டும். அதை விட எல்லாம் அவர்களை இது எல்லாம் கிடைத்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் சிறந்த ஒரு இயற்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு வன்னி பிறப்பை இன்றைக்கு சூளையாக மாற்றியிருக்கிறது. யுத்தம் தின்ற ஒரு நாடு இன்றைக்கு இந்த மண்ணிலே யுத்தம் நடைபெறும் பொழுது இயற்கை ரீதியாக இந்த புவி எவ்வளவு பாதகத்தன்மைகளை, எத்தனை கந்தக குண்டுகள், அது கந்தக துகள்கள் அல்லது கந்தக புகைகள் இந்த சூழலை மாசுபடுத்திருக்கும், எத்தனை காபன் துணிக்கைகள் இன்றைக்கும் இந்த சூழலோடு இணைந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லது இந்த சீனா அமிலத்திரவங்களெல்லாம் ஊற்றி வன்னி பிறப்பிக்கக்கூடிய தடயங்கள் அளிக்கப்படும் போது அது இந்த புவியை எவ்வாறு மாற்றமடைய செய்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தலைவர்கள் என்னும்போது அரசியல் காலத்தில் இன்றைக்கு பேசக்கூடியதும் புவியோடு சேர்ந்த எண்ணக்கருத்துக்களை விதையுங்கள், இயற்கையோடு சேர்ந்த எண்ணக்கருத்துக்களை விதையுங்கள். இன்றைக்கு இந்த தலைமுறைக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவர்கள் வாழ்வதற்கு ஒரு சிறந்த சூழல் தேவைப்படுகிறது, இயற்கை தேவைப்படுகிறது. அதை உங்கள் தேர்தல் பிரச்சார கொள்கைகளுக்குள் புகுத்திக் கொள்ளுங்கள் என்பதையுமே இன்றைய இந்த புவி நாளிலே நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.